என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க. அதாவது தாய் தந்தையர் வந்து பிள்ளைகளாக விடப்பட்ட தாய் தந்தையர்கள், அனாதைகள், இது போன்று யாரும் இல்லாதவங்கள அரவணைச்சு அவங்க ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து பார்த்துக்கிறாங்க. இது வந்து இறைவனுக்காக வேண்டி இந்த இவ்வளவும் செய்கிறாங்க. இறைவனுடைய நாட்டத்துக்காக தான் இவ்வளோ செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த தாய் தந்தைக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. தயவு செஞ்சு பெற்ற தாய் தந்தைகளை வந்து விட்டுடாதீங்க. நம்ம சிறு வயதாக இருக்கும்போது நம்மளை எப்படிலாம் பார்த்துருந்துருப்பாங்க, எவ்வளோ உங்களை கேர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தாய் தந்தையோட அனாதையாக விடாதீங்க. தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. பாருங்கள், யாரோ ஒருவர் இதுவும் இறைவன் நாட்டம் தான். இறைவன் நாட்டத்தை தான் இவங்க வந்து அவங்க அரவணைச்சு அவங்க பார்த்துக்கிறாங்க. இது எல்லாமே மறுமை, அதாவது இறைவன் மறுமை நாளில் வந்து அதற்கான கூலியை கொடுப்பாங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி இதில் வந்து இது மாதிரி வயதானவர் முதியோர்களை பார்த்துக்கிறாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு. இது வந்து ஹைதராபாத்து. அவங்க பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி அவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க. பாருங்கள் எப்படிலாம் சந்தோஷப்படுத்துகிறாங்கன்னு. தயவு செஞ்சு தாய் தந்தையர்களை விட்டுடாதீங்க. அவங்க தான் நம்மளுக்கு சொர்க்கத்தின் அடையாளம்.